ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு சிவில்ஸ் டு டிஎன்பிஎஸ்சி. இந்த ரத்த சரித்திரம் சீரீஸில் நம்ம கண்டினியூஸாக வந்து ஏன்ஷியன்ட் பேட்டில்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்நாத் இன்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம அதிகமாக வந்து கேள்விப்பட்ட பேர் வந்து முகமது கஜினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா, முகமது கஜினியை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ அவர் தான் வந்து இந்த இன்வேஷன் வந்து மேற்கொண்டிருப்பார், அதாவது படையெடுத்து வந்திருப்பார். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முகமது கஜினி அப்படின்றவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஏன் இந்தியாவை நோக்கி படையெடுக்கணும், ஏன் மற்ற நாட்டை வந்து நோக்கி வந்து படையெடுக்கல? இப்போ மற்ற அமெரிக்கா அந்த மாதிரி மற்ற நாடுகளை வந்து அவர் வந்து படையெடுத்து போயிருக்கலாம். ஏன் இந்தியாவை நோக்கி வர்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவில இருந்து பல செல்வ செழிப்பான வளங்கள் இருக்குது. சரியா, அந்த விளைச்சலுமே வந்து செல்வம் வாய்ந்த விளைச்சலா இருக்குது. அதிகமான விளைச்சல், அக்ரிகல்ச்சர்ல நிறைய விளைச்சல் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பொற்காசுகள், பொன்கள் வந்து அதிகமா வந்து இந்திய நாட்டுல இருக்குது. அதிகமான கனிம வளங்கள் வந்து இங்க இருக்குது. அப்ப இங்க உள்ள வளங்களை எல்லாம் நம்ம வந்து சூறையாடணும், இங்க உள்ள வளங்களை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவை நோக்கி வந்து படையெடுக்க வருவாங்க. சரியா, ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பல நாடுகள்ல வந்து இந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேட்டையாடக்கூடிய மனிதர்கள். மற்ற நாடுகள்ல வந்து வேட்டையாடி பச்சை மாமிசத்தை வந்து திங்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்டு சிவிலைசேஷன் சொல்லுவோம், ஒரு முன்னேறிய ஒரு நாகரிகம் வந்து இங்க வந்து டெவலப் ஆயிருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்கானை சேர்ந்த முகமது கஜினி அப்படின்றவர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றாரு. முதல் படையெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் நோக்கி வர்றாரு. கைபர் பாஸ் வழியா, கைபர் கணவாய்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வழியா வந்து பஞ்சாப் நாட்டை நோக்கி வர்றாரு. அங்க ஜெயபாலன் அப்படின்ற ஒரு மன்னர் இருக்கிறாரு. ஸோ அவர் கூட சண்டை போட்டு அந்த இதுல ஜெயிச்சு அங்க உள்ள வளங்களை எல்லாம் சூறையாடிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படியே வந்து வரிசையா வந்து ஒரு 11 தடவை வந்து 16 டைம்ஸ், சரியா, 16 தடவை வந்து படையெடுத்து வந்துட்டு முடிஞ்சிருச்சு. சரியா, நெக்ஸ்ட் 17வது தடவை படையெடுக்கிறாரு இல்லையா, அந்த 17வது படையெடுப்பு தான் வந்து இந்த சோம்நாத் இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா வந்துட்டு வளங்கள் தான், இந்தியாவில் உள்ள வளங்கள் தான். இது எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உளவாளி இருக்காரு இல்லையா, உளவு செய்தி கொடுக்குறவர் வந்துட்டு இங்க இந்தியாவில வந்துட்டு சோம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சோம்நாத் டெம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க வந்து நம்ம மாளிகையில இல்லாத வைரம், வைடூரியம் போன்ற பொற்காசுகள், பொன்கள்லாம் வந்து அங்க இருக்குது, நம்ம அதை வந்து சூறையிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உளவு செய்தி வந்து முகமது கஜினிக்கு வந்து போகுது. அப்ப அதை கேட்டுட்டு வந்துட்டு முகமது கஜினி வந்துட்டு எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி எடுத்து சோம்நாத்தை வந்து நோக்கி வந்து படையெடுத்து வர்றாங்க. அப்ப படையெடுத்து வரக்கூடிய இந்த முகமது கஜினிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அன்னைக்கு சூரிய கிரகணம் அன்னைக்கு இந்த கிரகண டைம்ல, இந்த கிரகணங்கள் நடக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல வந்து அதிகமா வந்து விழாக்கள் வந்து தான் கொண்டாடுவாங்க. நிறைய வந்து பிரேயர்ஸ் நடக்கும், பூஜைகள்லாம் நடக்கும். சரியா, அப்ப வந்து அந்த அன்னைக்கு அவங்க படையெடுத்து வர்ற அன்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணமா இருக்குது, அங்க விழாக்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல வரும்போது பொதுமக்களே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள எதிர்த்து வந்து அடிச்சு விரட்ட வந்து முயற்சி பண்றாங்க. அப்போ முகமது கஜினி வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஈவிரக்கமே பார்க்காம வந்துட்டு யாரா இருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அங்க உள்ள வைரம் வைடூரியத்தெல்லாம் கைப்பற்றிட்டு போயிடுவாரு. சரியா, அது மாதிரி யாரையுமே வந்து பார்க்க மாட்டாரு. அந்த மாதிரி பொதுமக்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம வந்து முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படியே அவங்க வந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. பொதுமக்களை எல்லாம் வந்துட்டு அடிச்சு தகர்த்துட்டு முன்னேறி போறாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்க உள்ள வளங்களை எல்லாம் சூறையாடிட்டு அந்த கர்ப்ப கிரகம் சொல்லுவோம் இல்லையா, அங்க அதுக்குள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. இது மெய்யா பொய்யா அப்படின்ற மாதிரி, இல்ல கனவா நினைவா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா அங்க உள்ள அந்த சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படி காத்துல வந்து அப்படி ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குது, மிதந்துட்டு இருக்குது, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம மிதந்துட்டு இருக்குது. இது வந்து கரெக்டா இது எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திகைச்சு போய் எப்படி பாக்குறாரு. அப்ப அதை வந்து சோதனை பாக்குறாரு. ஒருவேளை கயரை வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாழை வீசி கயிறு எதுவும் இருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறாரு. எதுவுமே இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு இது வந்து காந்த புலனாலதான், மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலதான் வந்துட்டு
இது வந்து இப்படி மிதந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்தி உள்ள செவரு, அந்த ரூஃப் இதெல்லாம் வந்து உடைச்சி தகர்த்தெறிங்க. இதுலதான் வந்து மேக்னெட்டிக் பவர் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதை வந்து மிதக்க வச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தகர்த்தெறிஞ்சோடனே அதை வந்து கீழே பொத்துன்னு விழுந்துருது. ஸோ அதை வந்து தகர்த்துட்டு அங்கே உள்ள வளங்களை எல்லாம் சூறையாடிட்டு அவர் வந்து முகமது கஜினி வந்து 17வது படையெடுப்பை வந்து வெற்றிகரமா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வெற்றிகரமா வந்து படையெடுப்பை வந்து முடிச்சுட்டு அங்க உள்ள வளங்களை எல்லாம் வந்து சூறையாடிடுறாரு. சரியா, அவ்வளவு நேரம் சொன்னது வந்து கதை. அதாவது இதுதான் வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, சோம்நாத் இன்வேஷன் அப்படின்றது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1024 1024 ஏடியில நடக்குது. இதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் ஐடாஸ்பஸ் 326 பிசின்னு பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து 2 பேட்டில்ஸ் பார்த்துருப்போம். அந்த பேட்டிலோட இயர்ஸ் என்ன பேட்டில் அப்படின்றது நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்க, கண்டினியூஸா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்வேஷன் பார்த்தீங்கன்னா 1024 ஏடியில் வந்து நடக்குது. யாருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மஹ்மூத் ஆஃப் கஜினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பீமான்னு சொல்லக்கூடிய அந்த சோம்நாத் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு அரசர், அவங்களுக்கும் நடுவில் நடக்குது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்தியாவில் உள்ள செல்வங்களை வந்து சூறையாடணும், வளங்களை வந்து சூறையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்நாத்தினுடைய ட்ரெஷர் அங்கே உள்ள பொக்கிஷங்களை எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு, அங்கே உள்ள இதெல்லாம் கைப்பற்றிட்டு போயிடுறாரு. சரியா, இதுதான் வந்து எஃபெக்ட்ஸ். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளோதான், இது போதும். இந்த சோம்நாத் இன்வேஷன் இது போதும். எந்த இயர் 1024 எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா சோம்நாத்ல தான் நடக்குது. ஸோ அதனாலதான் சோம்நாத் இன்வேஷன் சொல்லுவாங்க. முகமது கஜினிக்கும் பீமாக்கும் நடுவில் காரணம் வந்து இங்க உள்ள வெல்த், அதாவது வளங்களை வந்து சூறையாடணும். விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ட்ரெஷர், அங்கே உள்ள பொக்கிஷங்களை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. சரியா, இதுதான் வந்து சோம்நாத் இன்வேஷன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ரத்த சரித்திரம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல வந்து வரிசையா ஒரு பேட்டில்ஸை நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஆரம்பிச்சு மாடர்ன் இந்தியா 1947 அந்த இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பேட்டில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, உங்களுடைய எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்போம். சரியா, ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்ஸை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.